காசுக்காக மண்டியிட்ட சூர்யா கார்த்தி. திருப்பதி லட்டு விவகாரம் ஆவேசப்பட்ட பவன் கல்யாண், அடங்கிய சிவகுமார் குடும்பம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படும் திருப்பதி லட்டு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடிக்கணக்கான பக்தர்கள் வணங்கும் திருப்பதி கோவிலின் பிரசாதமான லட்டு பக்தர்களால் மிகுந்த புனிதத்துடன் கருதப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் இதன் மீது எச்சரிக்கை எழுப்பிய தகவல்கள் வந்துள்ளன. இதுவே நாட்டில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. சமீபத்தில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் மற்றும் பன்றி கொழுப்பு கலந்துள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பக்தர்களிடையே மிகப்பெரிய மனக்கவலையை ஏற்படுத்தியது. புனித பிரசாதமாக கருதப்பட்ட லட்டுவில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது உண்மையிலேயே பக்தர்களின் நம்பிக்கையை தகர்த்துவிட்டது. திருப்பதி லட்டு விவகாரம் இவ்வளவு பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் நடிகர் கார்த்தி ஆந்திர மாநிலத்தில் மெய்யழகன் படத்தின் ப்ரமோஷனுக்காக சென்று லட்டு விவகாரத்தை ஒரு சென்சிட்டிவ் விஷயம் என்று ஏளனமாக சிரித்தவாறே தெரிவித்தார். பின்னர் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் கார்த்தியின் இந்த கருத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். லட்டு விவகாரத்தை சிரிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறிய பவன் கல்யாண் இதற்கு முன் 100 முறை யோசித்து பேச வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். இதனால் மெய்யழகன் படம் ஆந்திராவில் ஓடாம போய்விடும் என்ற பயத்தில் கேவலம் பணத்துக்காக கார்த்தியும் அவரது அண்ணன் சூர்யாவும் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டனர் என சமூக வலைதளங்களில் பலரும் தவறே பண்ணாமல் மெய்யழகன் படத்தை 2D நிறுவனம் தயாரித்துள்ளது. ஆந்திராவில் படம் ஓடாது என்ற பயத்தில் சூர்யாவும் கார்த்தியும் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுள்ளனர் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.